காலை வேளையிலே நேரலையின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பானவர்களே, அன்றைக்கு யோவான் ஸ்நானகனுடைய தாயார் எலிசபெத்தும் மரியாளும் ஒருவரை ஒருவர் சந்தித்த பொழுது யோவான் ஸ்நானகன் எலிசபெத்தினுடைய வயிற்றிலே துள்ளி குதித்தான் என்று வாசிக்கிறோம். அபிஷேகிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் மரியாள் தன்னுடைய தாயாரோடு பேசுகிற பொழுது அவனுடைய அபிஷேகமானது பெருக்கெடுத்து ஓடினது. ஆகவே வயிற்றிலே அவன் துள்ளி குதித்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட நம்மை சந்திக்கும்படியாக அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள், அபிஷேகிக்கப்பட்ட பாடல்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய இருதயமாகிய பிள்ளை துள்ளட்டும் என்று இந்த மாலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த மாலை நேரத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையின் கீழே இந்த வேத பாட வகுப்பை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, உமது அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் உம்மண்டை வருகிறோம். கண்மலையின் தேனினாலும் உச்சிதமான கோதுமையினாலும் நான் அவர்களை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன தெய்வம், உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் மதுரமான வார்த்தைகளினாலே, பலம் கொடுக்கிற ஒரு வார்த்தைகளினாலே திருப்தி அடைவார்களாக என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நேரலையின் வாயிலாக பார்க்கிற ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரங்களை தருகிறேன். யூடியூப் வழியாக பார்க்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, முகநூல் வழியாக பார்க்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இது அவருடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துவர்களின் கூட்டம் மிகுதி என்ற வார்த்தையின்படி அந்த கூட்டத்திலே எங்களையும் வைத்து உமது வார்த்தையை பிரசித்திப்படுத்தும்படியான ஒரு வாய்ப்பை நல்கியதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் கரங்களில் எங்களை தருகிறோம். ஆவியானவர் தாமே ஆண்டவரே ஸ்தோத்திர பலத்தை கிரியை செய்வீராக. அன்றைக்கு வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஒரு வார்த்தை வந்த பொழுது அந்த வார்த்தையை பிடித்து பரிசுத்த ஆவியானவர் இருள் நிறைந்த உலகத்துக்குள்ளே கிரியை செய்தது போல இந்த மாலை வேளையிலும் எழுதப்பட்டிருக்கிற லோகோஸ் வார்த்தைகள் ரேமா வார்த்தைகளாய் புறப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜனங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருள் விலகட்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். பாடுகிற பாடல்களை ஆசீர்வதியும். தேவனுடைய வார்த்தையை கர்த்தருடைய கரத்திலே தருகிறோம். பலமாய் இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது பாடல், இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம் என்கிறதான பாடல். நேற்றைய தினத்திலே குருத்தோலை ஞாயிறாக நாம் எல்லாரும் நினைவு கூர்ந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பானவர்களே, பவனியை குறித்த சில காரியங்களை நேற்றைய தினத்திலே உங்களோடு கூட நான் சுருக்கமாக பகிர்ந்து கொண்டேன். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு ராஜா நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக செல்கிறார் என்பது நினைவு கூர்ந்த வண்ணமாக இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம் என்கிறதான பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆம். இந்த பாடல் தெரிந்த பாடல், என்னோட இணைந்து பாடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ, வேகம் சென்றிடுவோ, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. கரங்களை தட்டி என்னோடு இணைந்து சந்தோஷமாய் பாடுங்க பாபா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ, இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ, வேகம் சென்றிடுவோம்,
ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. சந்தோஷமாக அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்று போற்றிடுவோம் என்று பாடுவோமா. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆமென். என் அன்பானவர்களே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவை எல்லாவற்றிலிருந்தும் அவனை நீங்களாக்கி அவர் விடுவிப்பார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு துன்பத்தின் பாதையிலே கடந்து போகிற உங்களை அவர் விடுவிக்க வல்லவர். விசுவாசித்து என்னோடு பாடுகள் பார்ப்போம். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அன்பானவர்களே, சத்துரு வெள்ளம் போல வருவான், ஆனால் ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடியேற்றுவார். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் பயமும் இல்லை கலக்கமும் இல்லை, மீட்பர் நம்முடனே என்று பாடுவோமா. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை ஏறி நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை ஏறி நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார்,
ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆமென், ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சொன்னீங்க நான் தோற்று போகணும்? அல்ல, என்னுடைய ஜெய கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் கடந்த காலங்களிலே தோற்று போன ஒரு சூழலில் நீங்கள் காணப்படலாம். ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் தோல்வியை அவர் ஜெயமாக மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க என்னோடு ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்கள் தோல்வியை அவர் ஜெயமாக மாற்றுவார். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, குறிப்பாக எருசலேமில் இருக்கிற யூதா ஜனங்களுக்கு வடதிசை என்று சொன்னாலே அது தோல்வியின் திசையாகத்தான் இருந்தது. ஏனென்றால் வடதிசையிலிருந்து தான் பாபிலோனியர்கள் எருசலேமுக்கு வந்து அவர்களை சிறைபிடித்தார்கள். பாபிலோனியர்களிடத்திலே தோற்று போன ஒரு சூழலிலே எரேமியாவின் காலத்தில் அவர்கள் காணப்பட்டார்கள். வடதிசை என்று சொன்னால் அது தோல்வியின் திசை என்றுதான் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த வடதிசை தோல்வியின் திசை என்று அறியப்பட்டதோ அதே வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதத்திலே தான் கர்த்தர் மகிமையின் ராஜாவாக வீற்றிருப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதத்திலே மகிமையின் ராஜாவாக வீற்றிருந்தார். ஏன் வடதிசையிலே அவர் வீற்றிருக்கிறார் தெரியுமா? எங்கிருந்து அவர்கள் தோல்வியை பார்த்தார்களோ அங்கேதான் அந்த தோல்விகளுக்கு மேலே அவர் உயர்ந்திருந்தார். இந்த மாலை வேளை நான் சொல்லுகிறேன், எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலே உயர்ந்த ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவருக்கு அன்பானவர்களே கட்டுப்பட முடியாத, அவருக்கு தெரியாத, அவரால் கட்டுப்படுத்த முடியாத எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த உலகத்திலும் எந்த உலகத்திலும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தோல்வியை சந்தித்திருக்கிறா, அந்த தோல்விக்கு மேலே அவர் வடதிசையிலே வீற்றிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வியாதியின் பிடியில் இருக்கிறீர்களா, அந்த வியாதிக்கு மேலே அவர் இருக்கிறார். கடனில் இருக்கிறீர்களா, அந்த கடனுக்கு மேலே அவர் இருக்கிறார். குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீர்களா, ஆண்டவர் அதற்கு மேலே இருக்கிறார். நிச்சயமாகவே ராஜாதி ராஜாவாக இருக்கிறவர் உங்களுடைய சூழ்நிலைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லமை உள்ளவர். ஆமென். இன்னொரு ஒரு அருமையான பாடல், எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு என்கிற அருமையான பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன்.
வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவே உம்மை போற்றுவே என்று பாடுவோம். ஆமென். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனிக்கூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. மிகவும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலக தம்பாயினாலும் பாடியுமை போற்றுவாரே. வயதுள்ள நோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் வாழ வயதுள்ள நோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகத்தம் வாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தில் ஜீவராசி பாரில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. நீரில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் நீரில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உமை போற்றுதே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன்.
தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆமென். நல்ல சந்தோஷமா கர்த்தருக்கு மகிமை. கரங்களை தட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹாப்பியா இருக்கிறீங்களா? ஆமென். அடுத்த பாடல் இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் என்கிறதான் அருமையான பாடல். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவருடைய அற்புதமான பாடல். ஆண்டவர் இந்த மாலை வேளையில் உங்களை பார்த்து சொல்ற காரியம், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். இஸ்ரவேலே பயப்படாதே. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு என்ற அர்த்தம். என் அன்பானவர்களே, தேவன் ராஜாவானால் தேவனுடைய பிரபு பயப்படலாமா? ஆமென். ராஜா வலிமையற்றவராக இருந்தால்தான் பிரபுக்களும் தளபதிகளும் பயப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய ராஜா வல்லமையுள்ள ராஜா. ஆமென். நீங்களும் நானும் கொண்டிருக்கிறவர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்கிற வார்த்தைக்கான சரியான அர்த்தம் என்னவென்றால், வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அதுதான் எபிரேய வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம். வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Almighty God is with us. வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் என்கிற அருமையான பாடல். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே.
ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. சந்தோஷமாக வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளே. ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தீயின் நடுவே நீ நடந்தாலும் மகனே மகளே. தீயின் நடுவே நீ நடந்தாலும் எரிந்து நீயும் போக மாட்டாய், எரிந்து நீயும் போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போதும் மூழ்கி போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போதும் மூழ்கி போக மாட்டாய். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஆமென். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசி என்று பாடுவான். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. சீக்கிரம் வருவேன்,
அழைத்து செல்வேன். எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. Amen. வழியும் சத்தியம் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். மகனே இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஆமென். நல்ல கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் பார்ப்போம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. சில அறிவிப்புகளுக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த வாரத்திலே நம்முடைய ஆன்லைன் ஊழியங்களின் மூலமாக நடைபெறுகிறதான கூட்டங்களை சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் அறிவிப்பார்கள். அதற்கு பிறகு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆன்லைன் மூலியமாக நம்முடைய சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் நாம் வேதப்பாட வகுப்பை வருகிற சில நிமிடங்களில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்கப் போகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு மாலையிலும் இந்த வாரம் முழுவதுமாக ஒவ்வொரு மாலையிலும் 6:30 8 மணி வரை இந்த ஆன்லைன் மூலியமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற காரியங்களை நாம் செய்து வருகிறோம். ஆகவே இந்த வாரமும் அந்த காரியங்கள் நடைபெறும். நாலு தினத்தில் விசேஷமாக வருகிற வாரத்தில் ஈஸ்டர் சர்வீஸ், குட் ஃப்ரைடே சர்வீஸ் இருக்கிறதுனால அதற்கு முன்பதாக நாம் ஒரு காரியத்தை செய்திருக்கிறோம். நாளை தினம் 6:30 8 மணி வரை நம்முடைய திருச்சபையில் இந்த நேரலையின் மூலியமாக நாம் சிலுவை தியானத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏன் மரித்தார், அவர் ஏன் மரிக்கணும், ஏன் ரத்தத்தை சிந்தணும், ஏன் அவர் பாடுபடணும், அதை குறித்து தான அற்புதமான வெளிப்பாட்டுள்ள சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். பெரிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமையில் நமக்கு ஒரு விசேஷமான ஆராதனை உண்டு. அது முற்றிலுமாக கர்த்தரை துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிற ஒரு நேரம். ஏன் தேவனை ஆராதிக்கணும், ஏன் தேவனை துதிக்கணும், எப்படி தேவனை துதிக்கணும், இப்படி போன்ற காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். வருகிற புதன்கிழமை மாலை இதே போல் 6:30 8 மணி வரை நமக்கு இதே ஆன்லைன் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் துதி ஆராதனையை நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அது மட்டும் இல்லாமல் வருகிற வெள்ளிக்கிழமையில் ஒரு விசேஷமான அறிவிப்பு இது. தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் நீங்கள் அதை கவனிக்கும்படி உங்கள் அன்புடன் நாங்கள் அழைக்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை அன்று வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்படி 9 மணிக்கு நம்முடைய நேரலையில் நாம் ஒளிபரப்பு செய்கிறோமோ அதே போல் வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு புனித வெள்ளி, அதான் குட் ஃப்ரைடே சர்வீஸ் இருப்பதனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்படி 9 மணிக்கு ஆரம்பிக்கிறதோ அதே போல் காலை 9 மணிக்கு அந்த ஆராதனை நடைபெறும். எல்லாமே நம் ஆன்லைன் மூலியமாக தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய அரசாங்கத்திற்கும் நம்முடைய தேச தலைவர்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து சில காரியங்களை செய்து வருகிறோம். ஆகவே எல்லாவற்றையும் ஆன்லைன் மூலியமாக நாம் செய்து வருகிறோம். ஆகவே எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்வோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் கூட இந்த மாலை வேளையிலே நேரலையின் வாயிலாக இணைந்திருக்கிறதான அன்பு தேவனுடைய ஜனங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென். நாம் கடந்த வாரம் மற்றும் இந்த வாரங்களிலே ஆன்லைன் வாயிலாக வேத பாட வகுப்பை கவனித்து வருகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை நேரங்களிலேயும் நம்முடைய திருச்சபையிலே வேத பாட வகுப்பு நடைபெறுவதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வேத பாட வகுப்பிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே இருந்து நான் சத்தியத்தை தொடர்ந்து ஒவ்வொரு வசனமாக போதித்து வருகிறதை நம்முடைய திருச்சபையார் அறிவீர்கள். ஆனால் கடந்த ஒரு சில வாரங்களாக பொதுவாக அநேகர் இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடியை கவனிக்கிறபடியினாலே 2 வித்தியாசமான தலைப்புகளிலே தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட அறிக்கையின் ஆற்றல் என்கிறதான தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். The power of confession, அறிக்கையின் ஆற்றல் என்கிறதான தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். நாம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 18ஆம் அத்தியாயம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்முடைய வருகிறோம். இந்த மாலை வேளையிலே உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஈசாக்கை போல நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது உம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். வார்த்தையினால் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளுடைய வார்த்தையையே புரட்டி போடட்டும். ஒரு புதிய சகாப்தம், ஒரு புதிய வரலாறு உம்மாலே எங்களுடைய வாழ்க்கையில் எழுதப்படட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனமும், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என் அன்பானவர்களே, நம்முடைய சரீரங்களிலேயே மிக முக்கியமான உறுப்பு என்ன என்று சொல்லி பார்த்தால் நாவுதான். பாருங்க, கர்த்தர் நமக்கு இந்த முகத்தை வடிவமைக்கும் பொழுது ரொம்ப அழகா நேர்த்தியா நம்முடைய முகத்தை வடிவமைத்தார். எத்தனை பேர் சொல்றீங்க நான் கர்த்தருடைய பார்வையிலே அழகா இருக்கிறேன் என்று? ஒரு ஆமென். உங்களுடைய முகங்கள் மிகவும் அழகாக தேவனால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா சிலர் ரொம்ப வருத்தப்படுவாங்க. பாருங்க, கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு எல்லாம் அழகா படைச்சாரு, ஆனா மூக்கு மட்டும் கொஞ்சம் நீட்டா போயிடுச்சே, மூக்கு மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்னதா இருந்துச்சுன்னு சொன்னா நான் இன்னும் அழகா இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலர் யோசிக்கிறது உண்டு, கர்த்தர் எல்லாம் அழகா படிச்சாரு, காதை மட்டும் கொஞ்சம் இப்படி படிச்சுட்டாருன்னு சொல்லி. ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்க யாருமே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா நீங்க அழகா தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஆழமா நம்புறீங்க? நீங்க அழகா இருக்கிறீங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நீங்கள் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்கள். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பார்வோனுடைய குமாரத்தி மோசையை பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தால் தெரியுமா? அது அழகுள்ள பிள்ளை என்று கண்டாள் என்று வாசிக்கிறோம். என் அன்பானவர்களே, ஒரு நாணல் பெட்டிக்குள்ளே அந்த பிள்ளை பிறந்த பொழுது அதை பார்த்தவள் அழகுள்ளவள் என்று கண்டாள். இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அந்த நாணல் பெட்டி நம்முடைய ஆண்டவராகிய இயேசுதான். ஒரு ஆமென். நைல் நதியிலே ஏராளமான முதலைகள் இருக்கிற அந்த இடத்திலே அந்த நாணல் பெட்டி தான் அந்த குழந்தையை பத்திரமாய் பாதுகாத்தது. இந்த உலகத்திலும் கூட நம்மை விழுங்கி போடும்படியான ஏராளமான சத்துருக்களுடைய கிரியைகள் முதலைகளைப் போல காணப்படுகிறது. ஆனால் நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய நாணல் பெட்டியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஒரு ஆமென். அந்த பெட்டிக்குள்ளே மோசை இருந்த பொழுது அது அழகுள்ளதாக இருந்தது. நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவர் இந்த அழகான ஒரு நேர்த்தியான முகத்தை நம்ம எல்லாருக்குமே உண்டாக்கி இருக்கிறாரு. இந்த நேர்த்தியான முகத்துல பாருங்க, காதை சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தார்னு சொன்னா, ரெண்டும் திறக்கப்பட்ட சூழல்ல சிருஷ்டித்தார். அதாவது தேவனுடைய பிள்ளைகளே, காதுக்கு எதுவும் அடைக்கிற மாதிரி கதவு எதுவும் போடல. கண்களை சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டிக்கிறார் பாருங்க. கண்களை சிருஷ்டிக்கும் பொழுது அதை கதவு அடைக்கிற மாதிரி 2 விடிகளை கொடுத்து அவ்வப்பொழுது மூடி திறக்கணும். ஏன்னா எப்பெல்லாம் மூடணுமோ அப்பெல்லாம் மூடணும், எப்பெல்லாம் திறக்கணும் அப்பெல்லாம் திறந்து பார்க்கணுன்ற விதத்துல கண்களை சிருஷ்டித்தார். மூக்கை சிருஷ்டிக்கும் பொழுது பாருங்க, அதுக்கும் என்ன செய்யல, எந்த மூடியும் போடல. மூடி போட்டார்னா என்ன ஆயிருக்கும்னு உங்களுக்கு தெரியும், கடைசியில பெட்டியில நம்மளை மூடிடுவாங்க. ஆமென். ஆகவே எந்த மூடியையும் போடல. பாருங்க,
இப்படி காதை திறந்து விட்டவர், கண்ணுக்கு ஒரு கதவை போட்டவர், மூக்கு துவாரங்களுக்கு அன்பானவர்களே எந்த கதவையும் போடாதவர், வாயை உண்டாக்கி அதுல நாவை உண்டாக்கும் பொழுது எப்படி உண்டாக்குனார்னு சொன்னா, நாவை உண்டாக்கும் பொழுது அதை சுற்றிலும் 32 சேவகர்களை நிறுத்தினார். 32 பற்கள் தான் 32 சேவகர்கள். அன்பானவர்களே, அந்த 32 சேவகர்களை நிறுத்தி அதோடு கூட மேல கீழன்னு ஒரு அருமையான கேட்டை ஒன்று போட்டு ரொம்ப பத்திரமா நாவை ஆண்டவர் உண்டாக்குனார். ஏன் அப்படின்னு சொன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு இது. என் அன்பானவர்களே, பொதுவா ஈரம் இருக்கிற இடத்துல வழுக்கும் இல்லையா, அதே போல இந்த நாக்கு இருக்கிற இடம் கூட எப்படி இருக்கு பாருங்க, ஈரமா இருக்குது. எதுக்கு ஆண்டவர் அதை ஈரமா வச்சார்னு சொன்னா, சில நேரங்களில் ரொம்ப சூடாயிடுச்சுன்னு சொன்னா அது எதேதோ பேசிடக்கூடாதுன்றதுக்காகத்தான், சூடாக கூடாதுன்றதுக்கு தான் அந்த இடத்த கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப ஈரமாவே வச்சாரு. அது ஈரமா இருக்கிறதுனால இன்னொரு பிரச்சனை வருது பாருங்க. ஈரமா இருக்கிறதுனால அடிக்கடி வழுக்குது. எப்பவுமே ஈரமா இருக்கிற இடத்துல வழுக்கிற மாதிரி நாக்கும் அடிக்கடி வழுக்குது. இந்த 6 அங்குல நாவு 6 அடி மனிதனுடைய வாழ்க்கை அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே கட்டுப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சிலருடைய நாவு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, மேஜிக் நிபுணர்களை நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க ஒரு தொப்பியை பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த தொப்பியை பயன்படுத்தும் பொழுது அந்த தொப்பியை அவங்க எடுத்து அதை பயன்படுத்தும் போது திடீர்னு அந்த தொப்பிக்குள்ள இருந்து ஒரு புறா வரும், திடீர்னு அந்த தொப்பிக்குள்ள இருந்து துணி வரும், திடீர்னு அந்த தொப்பிக்குள்ள இருந்து எதிர்பாராத ஒரு முயல் குட்டி வெளியே வரும். எப்படி எதிர்பாராம அந்த மேஜிக் நிபுணருடைய தொப்பியிலிருந்து ஏதேதோ வருதோ, அது போல சிலருடைய நாவு கூட அப்படித்தான். மேஜிக் நிபுணருடைய தொப்பியை போல அதுல எது வரும்னே தெரியாது. எப்படி மேஜிக் நிபுணருடைய தொப்பில எது வரும்னு தெரியாது, அதே போல சிலருடைய நாவல கூட என்ன வார்த்தை வருதுன்னே தெரியாது. திடீர்னு ஏதேதோ வர்றதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். சிலருடைய நாவு என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே மிகவும் விரைவாய் அது பேசும். ஒருத்தர் சொன்னார் இவ்விதமாக, யாருக்கு நாவு மிகவும் அதிகமாய் வேலை செய்கிறதோ அவருக்கு மூளை குறைவாக வேலை செய்கிறதுன்னாரு. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனா, நாவு ரொம்ப வேகமா வேலை செய்யுதுன்னா அங்க மூளை கொஞ்சம் வேகம் குறைவாக தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாரு. நாவு மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது விதமா, நார்மலா உலகத்தில் இருக்கிற பெண்கள் ஒரு நாளைக்கு சராசரியா எவ்வளவு வார்த்தைகளை பேசுறாங்கன்னு சொன்னா 14,000 வார்த்தைகளை பேசுறாங்களாம். எத்தனை வார்த்தைங்க? 14,000 வார்த்தைகளை நார்மலா ஒரு பெண் பேசுறாங்களாம். அது நார்மலா பேசுறது. ஒருவேளை அவங்க அன்னைக்கு அதிகமா பேசக்கூடியவளாக இருந்தான்னு சொன்னா அது இன்னும் கூடுதலாக இருக்கும். சில நேரங்களில் புருஷன்மார் ரொம்ப நொந்துக்குவாங்க பாருங்க. எப்ப பாரு நையன்னு ஏதோ ஒன்று பேசினே இருக்கிறாங்க பாஸ்டர், ஏதாவது ஒன்று பேசுறாங்க, என்னதான் நாங்க பதில் கொடுத்தாலும் என்ன நீ வாய் மூடினே இருக்கிற, நான் இவ்வளோ பேசுறேன் நீ ஒரு வார்த்தை பேச மாட்டேன்னு ரொம்ப நொந்துக்கிறாங்கன்னு சொல்லி சில புருஷன்மார் ரொம்ப கவலைப்படுறது உண்டு. அது அவளுடைய இயற்கையான ஒரு ஸ்வாபம். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பெண்கள் எப்படியாவது நாவை கட்டுப்படுத்தணும், இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனா அவங்க பேசுறதை குறைக்கணும்னு சிலருக்கு ஆர்வம். ஒருத்தர் அப்படிதான் என்ன பண்ணாருன்னு சொன்னா, டாக்டர் கிட்ட போனார். அவங்க மனைவிக்கு பல்வலின்னு கூட்டிட்டு போனார். அந்த அம்மா ஓன்னு பல்வலியில் அழுதாங்க. உடனே டாக்டர் கிட்ட போன உடனே டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு பல்லு ரொம்ப கெட்டு போயிருக்குதுன்னு சொல்லி நேராக சொன்னார், எங்க உங்கள் மனைவியினுடைய பல்லு ரொம்ப கெட்டு போயிருக்குது, ஆகவே இமிடியேட்டாக அதை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும், எடுத்தாகணும். எடுக்கலைன்னு சொன்னால் அது மற்ற பற்களையும் பாதித்து ரொம்ப மோசமாக போயிடும், ஆகவே அது எடுக்கணும்னார். சரிங்க டாக்டர் எடுத்துருங்கன்னார். இவர் எடுக்கிறதுக்கு 150 ரூபா ஆகும், பரவாயில்லையான்னார். அவர் சொன்னார், டாக்டர் கொஞ்சம் தனியாக வந்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னாரு. டாக்டர் ஏதோ சொல்ல போறார் பொழுதுன்னு போனார். அப்போ சொன்னாராம், பல்லு எடுக்கிறதுக்கு எவ்வளோ டாக்டர் சொன்னீங்க? 150 ரூபா. சரி 150 ரூபா நான் தர்றேன், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காசும் கொடுக்குறேன், 500 ரூபா வேணாலும் கொடுக்குறேன். பல்லு எடுக்கும் போது கூடவே அவன் நாவையும் அப்படியே பிடிங்கிடுங்க, சேர்த்து நாக்கையும் எடுத்துருங்கன்னாராம். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவருக்கு எவ்வளோ பெரிய தலைவலியா இருக்குது பாருங்க. ஒருத்தர் அப்படிதான் டாக்டர் கிட்ட போறாரு. போனா வயிற்று வலியில வந்திருக்கிறார். அவர் துடிச்சுன்னு வர்றாரு. உடனே டாக்டர் கேட்டாரு, ஏங்க தனியா வந்திருக்கிறீங்க, இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, யாரும் உங்க கூட வரலையா, உங்க மனைவியாச்சும் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கலாமேன்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், ஏற்கனவே நான் வயிற்று வலியில கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கிறேன், அவளை கூட்டின்னு வந்திருந்தேன்னா வழியெல்லாம் பேசி பேசி தலைவலி வந்திருக்கிறோம் டாக்டர், அதனால வயிற்று வலியோடு இருக்கிறதே போதும், தலைவலி வேலையா நான் கூட்டிட்டு வரணும்னு சொல்லி ரொம்ப யோசித்து சொன்னாராம். அன்பானவர்களே, பெண்கள் அதிகமாக பேசுகிறதை நாம் அறிவோம். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மாலை வேளையிலே நம்முடைய வார்த்தைகளிலே கவனம் வேண்டும் என்று ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே நமக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா, சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் என்று வாசிக்கிறோம்.
இந்த சொன்னார் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வருகிறது. ஏன் மோசே கிட்ட இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை எழுத சொல்லும் பொழுது சொன்னார் சொன்னார் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப எழுதும்படி சொன்னாருன்னா, ஆண்டவர் ஒரு முறை சொன்னாலே நாம் அதை உற்று கவனிக்கணும். ஆனால் ஏறக்குறைய 10 விசை அவர் சொன்னார் சொன்னார் என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. இந்த 10 கட்டளைன்றது சீனாய் மலையில மட்டும் கொடுக்கப்படலைங்க. உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுதே 10 கட்டளை கொடுத்தார். வெளிச்சம் உண்டா கடவுதுன்னார். இயற்கையை பார்த்தா முதல் கட்டளை, அங்க வெளிச்சம் உண்டாயிற்று. ஜலத்திலிருந்து ஜலம் பிரிய கடவுதுன்னார், 2வது கட்டளை. பூமியில கனி விருட்சங்கள் உண்டா கடவுது, 3வது கட்டளை. இப்படி 10 கட்டளைகளை அவர் அங்கே சொல்லுகிறது நீங்கள் பார்க்கணும். 10 முறை அன்பானவர்களே காட் சேட் என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. ஏன் அவ்விதமாக வர வேண்டும் திரும்ப திரும்ப என்று சொல்லி சொன்னால், தேவன் ஒரு காரியத்தை மனிதனை கவனிக்க சொல்லுகிறார். அதாவது வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நீ கவனிக்க வேண்டும். நான் சொல்லி சொல்லிதான் இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறேன். நீயும் கூட என்னை போல என்னுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். நான் எப்படி சொல்லி சொல்லி எல்லாத்தையும் சிருஷ்டித்தேனோ அதை போல நீயும் சொல்லி சிருஷ்டிக்கணும்னு கர்த்தர் மனுஷனை உண்டாக்குனார். ஒரு அல்லேலூயா. மனுஷனை உண்டாக்கும் பொழுது பாருங்க, ஆதாமை உண்டாக்கும் பொழுது தன்னுடைய சாயலும் தமது ரூபத்தினுடைய கர்த்தர் உண்டாக்கினார்னு வாசிக்கிறோம். உண்டாக்கின கர்த்தர் என்ன பண்ணார், அவனை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்த வேலை என்னன்னு சொன்னா, தோட்டத்தை பண்படுத்தணும், அதை பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த 2 வேலையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். தோட்டத்தை பண்படுத்தும் பாதுகாக்கும் அதை தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், ஒரு தோட்டத்தை பண்படுத்தணும்னா கண்டிப்பா என்ன வேணும்னு சொன்னா, தோட்டத்தை பண்படுத்த வேண்டிய மண்வெட்டி வேணும். தோட்டத்தை பண்படுத்துவதற்கு வேண்டிய இரும்பு ஆயுதங்கள் வேண்டும் இல்லையா? ஆனா கர்த்தர் எந்த மண்வெட்டியையும் எந்த இரும்பு ஆயுதங்களையும் ஆதாம் கிட்ட கொடுக்கல. எந்த ஆயுதத்தையும் கொடுக்காம கர்த்தர் சொல்றாரு பண்படுத்துன்றாரு. எப்படி அவர் பண்படுத்துவாரு? ஏதாவது ஆயுதம் கொடுத்த மாதிரி வேதத்தில் இருக்குதா? யோசித்து பாருங்க, வாசித்து பாருங்க. எதுவுமே இல்ல. கர்த்தர் எதுவுமே கொடுக்காம நீ பண்படுத்தினார். எப்படி பண்படுத்துவார் அவரு? ஆண்டவர் ஒழுங்கினமான உலகத்தை எப்படி பண்படுத்தினார் பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்திலே, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அடுத்த வசனம் சொல்லுது, தேவன் வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னார். கர்த்தர் சொன்னாரு, ஒழுங்கினமான உலகமானது ஒழுங்காக மாறினது. அப்ப கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை வைக்கும்போது என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி இந்த உலகத்தை பண்படுத்துவதற்கு என் வார்த்தைகளை பயன்படுத்தினோ அதை போல நீயும் வார்த்தையை பேசி பேசி அந்த தோட்டத்தை பண்படுத்தணும்னார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, ஆதாம் பார்க்கிறாரு, ஒரு இடம் பண்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னா அவர் போய் மண்வெட்டி எடுத்து அதை கொத்தி பண்படுத்த வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. அந்த இடத்துல நின்று அவர் வாயை திறந்து சொல்லுவாரு, அவ்வளவுதான். அது என்ன ஆயிடும்? பண்படுத்தப்பட்டிடும். ஒரு இடம் சரியாகணும்னா அவர் வாயை திறந்து அந்த இடத்தை பார்த்து சரியானது பேசுவார், உடனே அந்த இடம் சரியாகிடும். இப்படிப்பட்ட ஆற்றலோடு கூட மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்தார். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தைக்கு மிகவும் வல்லமை உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாம் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது வார்த்தையிலே வல்லமை உள்ளவனாக இருந்தான். ஏவாளோடு கூட தேவன் வார்த்தையிலே வல்லமையை ஏவாளுக்கு கொடுத்தது நீங்கள் அறிவீர்கள். ஆனால் எந்த வார்த்தையிலே வல்லமை உண்டதோ அந்த வார்த்தையை வைத்தே பிசாசு அவர்களை பிடித்து கடைசியிலே மனுக்குலம் விழுந்து போனதை நாம் பார்க்கிறோம். முதலாம் ஆதாம் வார்த்தையினாலே விழுந்து போனான். ஏவாளும் ஆதாமும் பேசின வார்த்தைகளின் நிமித்தமாய் முழு மனுவுக்கு வர்க்கமும் விழுந்து போனது. 2ஆம் ஆதாமாகிய இயேசு வந்தார். இயேசு வார்த்தையினாலேயே பிசாசை ஜெயிக்கிறதை நாம் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், பிசாசு இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்பொழுது அவர் 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறாரு. உபவாசம் இருந்த பொழுது அவர் மிகுந்த பசியில இருக்கிறாரு. உடனே என்ன பண்ணான் தெரியுங்களா? அந்த வனாந்திரமான அந்த இடத்துல, அந்த மலைப்பாங்கான இடத்துக்கு வந்து அவர்கிட்ட சொல்றான், இந்த கல்லுகளை அப்பமாகும்படி சொல்லும் என்று சொல்லி சொன்னான். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொதுவா இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணி ஜெபித்த அந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னா, நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன் பாருங்க. அந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிறதான அந்த கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்ப மாதிரியே இருக்கும், பார்க்கறதுக்கு அப்ப மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டில எல்லாம் இந்த ஆசீர்வாத் மாவுல இன்னும் சில மாவுகள்ல எல்லாம் நீங்க அப்பம் சுட்டிங்கன்னு சொன்னா, ரொட்டி சுட்டிங்கன்னா அது அப்படியே பஃப்ட் ஆகும் இல்லையா, உப்பி கிடக்கும் இல்லையா, அது போல அந்த கற்கள் எல்லாம் காணப்படும். இப்போ பிசாசு சொல்றான், நீர் சொன்னால் இந்த கல்லுகள் அப்பங்களாக மாறும் என்று சொல்லி சொன்னான். என் அன்பார்களை கவனியுங்கள், இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும் என்று அவன் சொல்லவில்லை, இந்த கல்லுகளை அப்பமாகும்படி சொல்லும் என்று சொல்லி சொன்னான். கவனித்தீர்களா? வார்த்தையிலே தான் இப்பொழுது இயேசுவையும் பிடிக்க விரும்புகிறான். சொல்லும் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான்.
பொதுவாக எப்படி சொல்லியிருக்கணும்? கல்லை அப்பமாக்குங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லும்னு சொல்லி சொன்னான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை சொல்லலைங்க. என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று அவர் வசனத்தை சொல்லி பிசாசை மேற்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த மாலை வேளையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒழுங்கினங்களை நீங்கள் ஒழுங்காக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வெறுமைகளை நீங்கள் நிறைவாக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகளை நீங்கள் மாற்ற முடியும். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் சிருஷ்டிக்க முடியும். அதற்கான எல்லா ஆற்றலையும் தேவன் உங்கள் நாவிலே வைத்திருக்கிறார். உங்கள் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் வாய்களை திறந்து அற்புதமான வார்த்தைகளை வசனித்து அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம இப்ப வாஸ்தவம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. வாஸ்தவம் இல்லையா? நீதிமொழிகளுடைய புஸ்தகத்திலே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. அதிலே பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று வாசிக்கிறோம். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னு சொன்னா உடனே அது நடக்காம போனாலும் கூட கண்டிப்பா அது நடக்கும். நீதிமொழி 18 அந்த 18ஆம் அதிகாரத்துடைய 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நல்லா கவனிங்க, எதை புசிப்பாங்களா? கனியை புசிப்பார்கள். ஒரு கனி வரணும்னு சொன்னா முதல்ல விதைக்கப்படணும், பிறகு அந்த செடி வளரணும், அதற்கு பிறகு அது கனி கொடுக்கணும். இவ்வளவு காலம் ஆகும். ஒரு கனி வரணும்னா இவ்வளவு காலம் ஆகும் பாருங்க. அது மட்டும் இல்ல, அதன் கனியை விழுங்குவார்கள் என்று சொல்லவில்லை, புசிப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. என் அன்பான கர்த்தருடைய நம்முடைய வார்த்தைகள் விதைகளை போன்றவைகள். நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையாகிய தோட்டத்திலே விதையை போல விழுந்து அவைகள் முளைக்க துவங்குகிறது. நீங்கள் எதை சொன்னீர்களோ அது ஒரு நாள் கனியாக மாறும். நீங்கள் எந்த கனியை உங்கள் வார்த்தையினால் சிருஷ்டித்தீர்களோ அதை நீங்கள் புசித்தே ஆக வேண்டும். விழுங்குவீர்கள் என்று அல்ல சொல்லப்படவில்லை, புசிப்பீர்கள். என்ன அர்த்தம்? விழுங்குறதுக்கும் புசிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. விழுங்குனீங்கன்னா ஒரேடியா விழுங்கிடுவீங்க. புசிக்கும் பொழுது என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா நீங்க புசிப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் எதிர்மறையான வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில பேசுவீர்கள் என்று சொன்னால் உடனடியா ஒருவேளை அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாவிட்டாலும் நிச்சயமாய் அது வளர்ந்து பெருகும். ஒரு நாள் அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாய் உங்கள் வாழ்க்கையில் அது மோசமான தாக்கத்தை உண்டாக்கும். தயவு கூர்ந்து எதிர்மறையான வார்த்தைகளை, பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது என்று கர்த்தருடைய ஆவியார் நமக்கு சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. நல்லா சொல்லுங்க, என்ன வார்த்தை பேசக்கூடாதான்? கெட்ட வார்த்தை. சிலர் கெட்ட வார்த்தைன்னா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தாரெல்லாம் பேசுவாங்க பாருங்க, கோவம் வந்துட்டு சொன்னா சில வார்த்தைகளை கோவத்துல பேசுவாங்க, அதான் கெட்ட வார்த்தைன்றாங்க. அது கெட்ட வார்த்தை இல்லை, அது ஆபாச வார்த்தைகள். ஆபாச வார்த்தை வேற, கெட்ட வார்த்தை வேற. கெட்ட வார்த்தைனா என்னன்னு சொல்லட்டுங்களா? எந்த வார்த்தையெல்லாம் நம்ம வாழ்க்கையையும் மற்றவனுடைய வாழ்க்கையையும் பக்தி விருத்தியை உண்டாக்கலையோ அதெல்லாம் கெட்ட வார்த்தை தான். ஹலோ, ஆபாச வார்த்தைகளை பேசுறது வேற, கெட்ட வார்த்தைகளை நிறைய கிறிஸ்தவங்க பேசுறாங்க. இன்னும் ரட்சிக்கப்பட்டவங்க கூட நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கிறோம். என்னங்க அப்படி சொல்றேன்னு யோசிக்காதீங்க. ஆமா, நம்ம பல நேரங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் எதிர்மறையா பேசுறோம் பாருங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே என் வாழ்க்கை முன்னேறாது, எல்லாமே முழுகி போச்சு, இனிமே எனக்கு ஒன்றும் நடக்காது, அவ்வளவுதான், இந்த வியாதி வந்துருச்சு, இந்த வியாதியிலிருந்து யாரையும் என்னை காப்பாற்ற முடியாது, இதோடு என் கதை முடிஞ்சிருச்சு, எனக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காது, என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் வராது, பிரிந்து போன என் குடும்பம் இனிமே சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை போன்ற வார்த்தைகளை நாம் திரும்ப திரும்ப பேசுகிறோம் அல்லவா? நீங்கள் எப்பொழுதெல்லாம் பேசுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் ஆவி மனிதனிடத்திலிருந்து பேசுகிறீர்கள். உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், அந்த வார்த்தைகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லட்டுங்களா? மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் எல்லாவற்றை குறித்து என்ன செய்யணும்? நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணும் ஆண்டவர் சொன்னார். என்ன வார்த்தைகளா? வீணான வார்த்தைகளை. அன்பானவர்களே, வீணான வார்த்தைகளுக்கே கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொன்னா கெட்ட வார்த்தைக்கு, ஆபாச வார்த்தைக்கும் கண்டிப்பா கணக்கு ஒப்புவிச்சே ஆகணும். நம்ம வீணான வார்த்தைகள் எல்லாவற்றையும் பாருங்க. சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணாங்க, அநேகர் அதை கேள்விப்பட்டிருப்பின் நான் எண்ணுகிறேன். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் பேசின வார்த்தைகள் எல்லாவற்றையும் அப்படியே நம்ம தனியாக எடுக்கணும்னாங்க. அது சாத்தியமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பேசினதை இப்போ நம்மால் எடுக்க முடியுமான்னா சொல்றாங்க விஞ்ஞானிகள், நிச்சயமாக முடியும். ஏனென்றால் உலகத்தில் இதுவரை பிறந்த மனிதன் பேசின எல்லா வார்த்தைகளும் எங்கும் போய்விடவில்லை, அவை இந்த உலகத்திலேயே காற்றிலே தான் கலந்திருக்கிறது.
பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்திலே இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தையை மட்டும் தனியா எடுப்பதற்கு நாம் முயற்சிப்போம் என்று சொல்லி விஞ்ஞானிகள் பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கிறதை நாம் அறிவோம். என் அன்பானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பேசின வார்த்தைகள் இன்றும் காற்றில் இருக்கிறது என்கிறார்கள். அப்படியானால் நாம் நேற்று பேசின வார்த்தைகள், இன்று பேசுகிற வார்த்தைகள், நாளை பேசுகிற வார்த்தைகள், எதிர்காலத்திலே நாம் பேச போகிற வார்த்தைகள் இந்த உலகத்தில் நம்மை சுற்றிலும் இருக்குமா இருக்காதா? தயவு கூர்ந்து கவனிங்க. உங்க வார்த்தைகள் நீங்க கவனமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். பாருங்க, யூதர்களா எப்பவுமே எப்படின்னா வாய்க்குள்ள என்ன போதுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, பிரசங்கிக்கும் பொழுது வாய்க்குள்ள என்ன போதுன்றதை விட வாயிலிருந்து என்ன வருதுன்றது ரொம்ப முக்கியம்னாரு. யூதர்களுக்கு இந்த வாய்க்குள்ள என்ன போதுன்றது ரொம்ப அவங்க கவனமா இருந்தாங்க. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும், உங்களுக்கு தெரியும், சாப்பிட உட்காரும் பொழுது சீஷர்கள், இயேசுவின் சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்டாங்க. உடனே அவங்க எல்லாம் சொன்னாங்க, இவர்கள் யூதருடைய பாரம்பரியங்களை மீறுகிறார்கள் அப்படின்னாங்க. ஏனென்றால் யூதர்கள் கை கழுவாம சாப்பிட்ற பழக்கத்தை உடையவள் அல்ல, கை கழுவிட்டான் சாப்பிடணும். இன்னும் சொல்ல போனால் அவள் மத்தியில சில நம்பிக்கை எல்லாம் இருந்தது. இரவு நேரங்களில் தூங்கும் பொழுது, ஒருவேளை நாம தூங்கும் பொழுது கையை கழுவாம தூங்கிட்டோம்னு சொன்னா கைகளிலே சில அசுத்தாவிகள்லாம் உட்கார்ந்துரும் அப்படியெல்லாம் நம்பினாங்க சில பேர். அதோட வரலாறுலாம் நீங்க பார்த்தீங்கன்னா சில குட்டி பிசாசுகள்லாம் கையில் உட்காந்துலாம் நம்பினாங்க. ஆகவே அப்படியெல்லாம் போதிச்சாங்க. ஏன்னா கை கழுவுன்றது முக்கியப்படுத்துன்றதுக்காக அப்படியெல்லாம் போதிச்சாங்க. ஒருவேளை அவங்க அப்படி சொன்னா தான் என்ன ஆகும்னு சொன்னா அவங்க கையெல்லாம் கழுவாங்கன்றதுக்காக போதிச்சாங்களான்னு தெரியல. ஒரு நாளைக்கு அவங்க கை கழுவாம சாப்பிட்டாங்கன்னா உள்ள அசுத்தாவிகள் நுழைந்து விடும் என்றெல்லாம் அவர்கள் போதித்தார்கள். நம்ம ஊரில் கூட பாருங்க, சிலதெல்லாம் சொன்னா அது நம்ம ஆளுங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்றதுக்காக வேண்டி சிலதை சொல்லி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நம்ம வீட்டு வாசக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வாசல் நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள்லாம் பூசுவாங்க இல்லையா, அதை அது பக்திக்குரிய ஒரு காரியமாக மாற்றிட்டாங்க. ஏன் அப்படி வீட்டு வாசலில் மஞ்சளை பூசுறாங்கன்னா, அந்த மஞ்சளானது கிருமி நாசினி. சயின்டிஃபிக்கல் பிரகாரமாக, அறிவியல் பிரகாரமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு கிருமி நாசினி. அந்த காலங்களில் அப்படி சொல்லி இருப்பாங்க, இதை நீங்கள் கிருமி நாசினியாக பயன்படுத்தணும், உள்ள கிருமிகள் வரக்கூடாதுன்றதுக்காக பயன்படுத்தணும். ஆனால் யாரும் கேட்ட மாதிரி தெரியல. ஆகவே தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை மதத்தில் கொண்டு நிறுத்திட்டாங்க. ஏன்னா மதம்னு மாற்றினா தான் மனுஷன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் பயந்து பூசுகிற வேலைலாம் செய்கிறான். அது மட்டும் இல்லை, பாருங்கள், வீடுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எலுமிச்சம்பழம், இன்னும் சில மிளகாய் இதெல்லாம் கட்டி வைப்பாங்க இல்லையா, அதை திருஷ்டின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் யதார்த்தம் என்னன்னு சொன்னால், அந்த காலங்கள்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி வெளிச்சங்கள்லாம் கிடையாது. வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமங்களிலே வீடுகள் இருக்கும். அந்த கிராமங்களை சுற்றி நிறைய விஷப்பூச்சிகள்லாம் உலா வரும். இந்த விஷப்பூச்சிகள் சில நேரங்களில் அந்த கிராமத்தில் இருக்கிற வீடுகளுக்குள்ளே புகுந்து வீட்டில் தூங்குறவங்களை கடிச்சிடும் பாருங்க. அப்படி கடிச்சிச்சுன்னு சொன்னால் உடனே இவங்களுக்கு விஷப்பூச்சி தான் கடிச்சிச்சா இல்லை சாதாரண பூச்சி கடிச்சிச்சான்றதை தெரிந்து கொள்ளணும். அப்படி தெரிந்து கொள்றதுக்கு உதவி செய்தது எதுன்னு சொன்னால் இந்த பச்சை மிளகாவும் அந்த எலுமிச்சம் பழமும். என்னன்னா, ஒருவேளை அதை அந்த பச்சை மிளகாவை டேஸ்ட் பண்ணி கடிச்சு பார்த்து காரம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அது சாதாரண பூச்சி தான், காரம் தெரியலன்னா விஷம் ஏறின்னு இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் சிலதை வச்சாங்க. ஆகவே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இரவு நேரங்களில் போய் பச்சை மிளகாவையும் இன்னைக்கு இருக்கிற விளக்கு மாதிரி எனக்கு இல்லை இல்லையா, ஆகவே இரவு நேரங்களில் போய் தேடுறதெல்லாம் கஷ்டமா இருந்ததுனால எப்பவுமே ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி அதை வீட்டுக்கு முன்னாடி அது கட்டி வைக்க ஆரம்பிச்சாங்க அன்பானவர்களே. ஆனால் பின்னாட்களிலே அது திருஷ்டின்னு அழைக்கப்பட்டாயிற்று. காரணமே இல்லாமல் நிறைய பேர் கட்டுறதை நீங்க பார்க்க முடியும். இதுதான் இவர்களுடைய பின்னணி. உங்களுக்கு நான் சொல்ல வரும். அப்படிதான் யூதர்கள் கூட அவங்க கைகளை கழுவாம சாப்பிடுவாங்கன்றதுக்காக கைகளில் போய் குட்டி அசுத்தாவிகள்லாம் போய் உட்கார்ந்துக்கோன்னு எல்லாம் போதிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு முறை அப்படிதான் அவங்க சாப்பிட்டாங்க. உடனே யூதருடைய பாரம்பரியங்களை மீறுகிறான்னு சொல்லி அவங்க பேசுனது நீங்க அறிவீர்கள். உடனே இயேசு அதற்கு பதில் கொடுக்கிறார். மனுஷனுக்கு உள்ளே போகிறது எதுவும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, மனுஷனுக்கு உள்ளே இருந்து வெளியே வர்றதா மனுஷனை தீட்டுப்படுத்தும் சொல்லி சொன்னார். என் அன்பானவர்களே, யூதர்கள் பொதுவா உள்ள போறதை பத்தி ரொம்ப அக்கறை உள்ளவர்கள். பாருங்க, இந்த மல்கியாவுக்கு மத்தைக்கு இடைப்பட்ட காலம் 400 வருஷ காலம். 400 சில 450ன்றாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னன்னு சொன்னா, அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்திப்பாஸ் எப்பிப்பனாஸ்னு ஒரு மன்னன் இருந்தான். அவன் தான் எருசலேமை அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, தேவாலயத்திலே பன்றியை அன்பானவர்களை பலியிட வைத்து அந்த பன்றி கறிகளை சாப்பிடும்படியாக வற்புறுத்தினான்.
ஆனால் யூதர்கள் பன்றிக்கறிகளை சாப்பிட மாட்டார்கள். அவங்க பன்றிக்கறியை சாப்பிடக்கூடாதுன்றதுக்காகவே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தங்கள் ஜீவனை கூட அவர்கள் அன்றைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அநேகர் அந்த மாம்சத்தை, பன்றியின் மாம்சத்தை நாங்கள் புசிக்க மாட்டோம் என்று அநேகர் மரித்தார்கள் என்று மக்கபேயருடைய சரித்திரங்கள் சொல்லுகிறது. நீங்க கத்தோலிக்கருடைய வேதாகமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல பிற்சேர்க்கை என்கிறதான ஒரு பகுதி இருக்கும். அதில் 1 மக்கபேயர் 2 மக்கபேயர் போன்ற புத்தகங்களிலே இந்த காரியங்கள்லாம் யூத வரலாற்றில் நடந்ததாக சொல்லுகிறார்கள். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க புசிக்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. அதாவது உள்ள போறதுல கவனமா இருந்தாங்க. இயேசுவோ உள்ள இருந்து, மனுஷனுக்கு உள்ள இருந்து வெளியே வர்றதுல கவனமா இருங்கன்னு சொல்லி சொன்னார். இந்த மாலை வேளையில சொல்ல விரும்புகிறேன், என் அன்பானவர்களே, புசிப்பதிலே நாம் கவனம் செலுத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. நல்லா யோசித்து தான் நம்ம சரீரத்துக்கு வேண்டியது, நமக்கு ஆரோக்கியமானதெல்லாம் சாப்பிட்றது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய சாப்பாட்டிலே மட்டுமே உங்கள் ஆரோக்கியம் இருக்கிறது என்பது நீங்கள் அப்படி எண்ணிவிடக்கூடாது. உங்களுடைய வார்த்தையிலே தான் உங்களுடைய ஆரோக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய வார்த்தையிலே தான் உங்கள் சுகம் இருக்கிறது. உங்கள் வார்த்தையிலே நீங்க நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிட்டு நீங்க மரணத்துக்கு எதுவான வார்த்தைகளை, நோய் வரக்கூடிய வார்த்தைகளை நீங்க பேசுவீன்னு சொன்னால், நீங்க சாப்பிட்ட ஆரோக்கியமான அந்த ஃபுட்ல ஒரு பிரயோஜனம் இல்லைன்றதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. சரி, நல்லா கவனிங்க. அந்த அறிக்கையினுடைய ஆற்றல்ல 2 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். இப்படி சொல்லுகிறேன், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். என் அன்பானவர்களே, இந்த 2020 அநேக வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருப்பார். சிலர் யோசிக்கிறது உண்டு, பாஸ்டர் எவ்வளோ வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தாரு, ஆனால் எந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்றது உண்டு. 2019 ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறின மாதிரி தெரியல. அதற்குள்ள 2020 வந்துருச்சு. 2020 நான் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டேன், இன்னும் என் வாழ்க்கையில் எந்த வாக்குத்தத்தமும் நிறைவேறவில்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம். ஒன்றை நான் சொல்லுகிறேன், இன்னும் 10, 15, 20 வருஷத்துக்கு நீங்க வாக்குத்தத்தத்தை எடுத்துனே, வாக்குத்தத்தத்தை வாயை திறந்து நீங்க அறிக்கை பண்ணலன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு காலமும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது. அல்லேலூயா. தயவு செய்து அன்பானவர்களே, பெற்ற வாக்குத்தத்தங்களை நீங்கள் வாய் திறந்து அறிக்கை பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, நான் வேதத்திலிருந்து சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக யூதருடைய வாழ்க்கையில் அவங்க வெற்றி பெறதுக்கும், அவங்க வாழ்க்கையில் அவங்க பல நேரங்களில் மேலே வர்றதுக்கும் காரணம் என்னன்னு சொன்னால், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்வதிலே கவனமாக இருப்பார்கள். பாருங்க, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யூதர்கள் இந்த மோசேயுடைய 5 புத்தகங்கள், அதாவது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகங்களை தோரான்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? இந்த தோராவை, அதாவது நியாயப்பிரமாணம் சொல்லுவாங்க. இந்த தோராவை அவங்க படிக்கும் போது எப்படி படிப்பாங்கன்னு சொன்னால், கொஞ்சம் ஆடினே தான் படிப்பாங்க. அதாவது முன்னும் பின்னும் ஆடினே தான் படிப்பாங்க. அப்படி படிக்கும் போது சத்தம் போட்டு அவர்கள் படிப்பார்கள். என் நண்பர்கள், நீங்கள் பக்கத்தில் உட்காந்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சாப்டர் படிக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். சத்தம் போட்டுன்னு அவர்கள் படிப்பார்கள். ஏன் அப்படி படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறது. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம் அந்த வசனத்தை. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எதை விட்டு பிரியக்கூடாதான்? வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, ஒரு பெரிய சவால் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கானான் தேசத்தை இப்பொழுது பிடிக்க வேண்டிய பொறுப்பு யோசுவாவுக்கு வந்துடுச்சு. மோசேயே இல்லை. இந்த சூழலை கர்த்தர் சொல்ற, பயப்படாத, எல்லா யுத்தங்களையும் நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த நியாயப்பிரமாணத்தை வாயிலே அறிக்கை செய், இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக என்று சொல்லி சொன்னார். தியானம் பண்றது அப்படின்ற வார்த்தையை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆங்கிலத்தில் பாண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆழ்ந்து யோசி, நன்றாக சிந்தனை செய் அப்படின்னு அர்த்தம். அது இங்கிலீஷ்ல. ஆனால் எபிரேயர்கள் தியானம் என்கிற வார்த்தைக்கு பயன்படுத்துகிற எபிரேய வார்த்தை என்னவென்று சொன்னால் ஆகா என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆகா என்று சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், முணுமுணுத்துக் கொண்டிருப்பது, மெதுவாக பேசுவது என்ற அர்த்தம். அப்ப தியானித்துக் கொண்டிருப்பாயாக என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், முணுமுணுத்துக் கொண்டிருப்பாயாக, மெதுவாக பேசிக் கொண்டிருப்பாயாக என்ற அர்த்தம். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விடுதலை விரும்புகிறீர்களா? விடுதலையை மெதுவாக பேசிக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. சுகத்தை விரும்புகிறீர்களா? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன்
என்று சொல்லி அறிக்கை செய்யுங்கள். அவர் யெகோவா ராஃபா, எகிப்து தேசத்தாருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் எனக்கு அவர் வரப்பண்ணார் என்று அறிக்கை செய்யுங்கள். தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும், சீட்டு மடியிலே போடப்படும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று அறிக்கை செய்யுங்கள். ஒருவேளை குறைவை சந்திக்கிறீர்களா, சொல்லுங்கள் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடை என்று சொல்லுங்கள். சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுதும் என்னை பின்தொடர்ந்து வரும் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்கள். ஒரு அல்லேலூயா. என் அன்பானவர்களே, கடன் இருக்கிறீர்களா? நான் சொல்லுகிறேன், கடனை பேசாதிருங்க. பாஸ்டர், நான் கடனை பேசலாம் எப்படி? கடன் எனக்கு இருக்குதே, நான் அதை சொல்லக்கூடாதா? கடன் எனக்கு இல்லைன்னு நான் பொய் சொல்லணுமா? அன்பானவர்களே, கடன் இருப்பது என்பது உண்மை. கடன் இல்லை நீங்க சொல்றது பொய் ஆயிடும். நான் சொல்றேன், நீங்க உண்மையும் பேச வேணாம், பொய்யும் பேச வேணாம், சத்தியத்தை பேசுங்க. சத்தியம் என்ன சொல்லுகிறது? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆகவே நான் சொல்லுகிறேன், வாயை திறந்து சொல்லுங்க, நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். தயவு கூர்ந்து அன்பானவர்களே, உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், தேவனுடைய வார்த்தையை அதிகமாக மனப்பாடம் செய்யுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் செய்யுங்க. பாருங்க, முழு பைபிளையும் நம்மால மனப்பாடம் செய்ய முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. சிலர் சொல்றாங்க 5 புத்தகத்தெல்லாம் சில பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்கன்னு. யூதர்கள் ஒரு சிலர் அப்படி மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சரி, நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆனால் ஒன்றை சொல்கிறேன், ஆண்டவர் ஒருபோதும் நீங்கள் முழு வேத புத்தகத்தையும் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று பிதாவோ குமாரனோ பரிசுத்தாவியானோ நம்ம கட்டளையிடவில்லை. அல்லேலூயா. அதனால பயப்படாத வேண்டாம். ஆமென். அப்படி கட்டளையிட்டு இருந்தாரு சொன்னா அதற்கு வேண்டிய ஞானத்தையும் அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் அதை கட்டளையிடல, அதனால பயப்பட வேண்டாம். ஆனால் முழு வேதத்தை நீங்கள் மனப்பாடம் செய்யவில்லை என்றாலும் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை நீங்கள் மனப்பாடம் செய்தே ஆக வேண்டும். பாருங்க, சிலர் என்ன பண்றோம்னா, இந்த விசுவாச அறிக்கை போன்ற புத்தகங்களை வாங்கி வச்சுட்டு அதை எடுத்து படிக்கிறோம். நானும் அதை செய்கிறேன். கவனிக்கணும், நீங்க விசுவாச அறிக்கை போன்ற புத்தகங்களை வாங்கி படிக்கிறதுன்றது தவறு அல்ல. ஆனால் அதே வேளையிலே தினந்தோறும் நீங்கள் வேதத்தை படிக்கலல்ல, அதிலிருந்து வருகிற விசுவாச வார்த்தைகள் எடுத்து நீங்கள் பேச பழகிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க, நம்ம வசனத்தை தேடி தேடி வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது ஒரு இட்லி செய்யணும்னு சொன்னா இட்லி செய்யறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். அதுக்கு முன்ன நாளே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அரிசியும் உளுந்தியும் போட்டு அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை மாவாக்கி அடுத்த நாள் காலையில் பெரிய குண்டான கழுவி அதுக்குள்ளே இட்லி மாவை ஊற்றி அது இட்லி வேக வச்சு அதுக்கப்புறம் இறக்கி அதுக்கு பிறகு அந்த இட்லி குண்டான கழுவி அடட பெரிய பாடாயிடும் சில பேருக்கு. ஆனால் நீங்கள் நம்ம சாப்பிட்ற 4 இட்லிக்கு இவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் பக்கத்தில் போனால் ஒரு ஹோட்டல் இருக்குது, 10 ரூபா கொடுத்தா 4 இட்லி வந்துடும். ஹலோ, எது ஈஸின்னு நினைக்கிறீங்க? இட்லி குண்டான கழுவினோம், இதை ஊற வச்சணும், அரைச்சணும், இந்த வேலை ஈஸியா? பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் 10 ரூபா கொடுத்து ஒரு 4 இட்லி வாங்கி சாப்பிட்றது ஈஸியா? எது ஈஸி? 4 இட்லி வாங்கி சாப்பிட்றது தான் ஈஸி. ஆனால் தொடர்ந்து ஹோட்டல்லே சாப்பிடக்கூடாது, அது நமக்கு உடம்புக்கு நல்லது இல்லையா? நல்லது இல்லை இல்லையா? அப்போ என்ன பண்ணோம், நாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுபோல் இந்த விசுவாச அறிக்கைகள் புத்தகங்கள் இதெல்லாம் ஹோட்டலில் நம்ம இட்லி சாப்பிட்ற மாதிரி அது வேணான்னு சொல்ல, தேவைப்படுற நேரங்களை யூஸ் பண்ணிக்க வேண்டும். அதே நேரங்களில் தினந்தோறும் நீங்களும் நானும் கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும். சிலர் வீடு முழுசும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனங்களை தொங்க விட்டுருப்பாங்க. வீட்டுக்கு உள்ளே நுழைஞ்சிங்கன்னு சொன்னால் அங்கே நுழைஞ்சதுலேருந்து சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வசனம் இருக்கும். வீட்டுக்குள்ளே வசனம் இருக்கும், ஒவ்வொரு சுவர்லையும் வசனம் இருக்கும். ஆனால் வாய் முழுக்க வசனமாக பேசுவாங்க. ஹலோ, சுவற்றில் வசனம் இருக்குது, வாயில வசனம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்க, சுற்றிலும் வசனத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? வசனம் சுவரில் மாற்றுறது தப்புன்னு நான் சொல்லலை. சுவரில் மாற்ற வசனத்தை எங்கே நீங்கள் வைக்கணும்? இருதயத்தில் கொண்டு வரணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் எப்படி தீர்க்கதரிசி சொன்னார் தெரியுமா? தேவன் ஒரு தீர்க்கதரிசி அழைக்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசியை தம்முடைய வார்த்தையை புசிக்கும்படியாக முதலாவது கட்டளையிடுவார். அவங்க அதை புசிப்பாங்க. புசித்த பிறகு என்ன பண்ணுவாங்க? வார்த்தையை அவர்கள் பேசுவார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோடு பேசு என்று சொல்லி சொன்னார். எரேமியா 15ஆம் அதிகாரம், எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது.
சேனைகளின் தேவனாகி கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. கவனிச்சு பாருங்க. நீங்க முதல்ல என்ன பண்ணுமா? கர்த்தர் சொல்றாரு, முதல்ல இந்த வார்த்தையை நீ புசி, உனக்குள்ள அந்த வார்த்தை வரட்டும், பிறகு மற்றவர்களுக்கு போய் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். இன்னைக்கு நான் சொல்றேங்க, உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை நுழையட்டும். வாக்குத்தத்த அட்டையை எடுத்தீங்களா? வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டீங்களா? அதை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. வெறும் அது பைபிள்ல அது ஏதோ புக் மார்க் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் வாக்குத்தத்த அட்டையை வெறும் புக் மார்க்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு கடைசியில் அடுத்த வருஷம் வரும்போது இன்னொரு அட்டையை வச்சுருப்பாங்க. சிலருடைய பைபிளை திறந்தீங்கன்னு சொன்னால் வெறும் வாக்குத்தத்த அட்டையாகவே இருக்கும், அட்டையாக இருக்கும். ஹலோ, பார்த்தீங்கன்னு சொன்னால் 1986 ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க பாருங்கள். 86லேருந்து இந்த 2020 வரைக்கும் வருஷம் வர்ற வாக்குத்தத்தம். அதுலேயும் சில பேர் பல இடங்களில் வாக்குத்தத்த அட்டை எடுத்திருப்பாங்க. சபையில் ஒரு வாக்குத்தத்த அட்டை, அவங்க போகிற பிரேயர்ஸில் ஒரு வாக்குத்தத்த அட்டை, அப்புறம் ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு அங்கே போய் ஒரு வாக்குத்தத்த அட்டை, அது மட்டும் இல்லாமல் அவங்களா பர்சனலாக போய் ஜெபம் பண்ணி ஒரு வாக்குத்தத்த அட்டை, அது மட்டும் இல்லாமல் வேற யாருன்னா வீடு சந்திக்க பாஸ்டர் சொல்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் ஒரு வாக்குத்தத்த அட்டையோடு தான் வருவாங்க. இப்படி எல்லாரும் கொடுக்குற வாக்குத்தத்த அட்டையை எடுத்து அட்டையாக வச்சு கடைசியில் பைபிளை திறந்தீங்கன்னு சொன்னால் வெறும் அங்கே பைபிளில் அந்த வேதத்தினுடைய தாள்கள் இருக்கிறதோ இல்லையோ அட்டையாக இருக்கும். சரி, இந்த அட்டைகளை மனப்பாடம் பண்ணீங்களா? இது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிச்சான்னு சொன்னால் ஏதோ கொடுத்தாங்க, வாங்கி வச்சாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் இதை நான் தூக்கி எறிகிறதுக்கு மனசு இல்லை, ஆகவே தொடர்ந்து இருக்கிறேன். என் நண்பர்களே, நான் சொல்கிறேன், வேதத்திலே அட்டையாக வைக்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா பைபிள் இருந்தால் அந்த அட்டைக்கே அந்த வார்த்தை வந்திருக்குது. ஹலோ, அதனால் திருப்பி எடுத்துன்னு போய் நீங்கள் பைபிளே வைக்காதீங்க, அது பிரயோஜனம் கிடையாது. பைபிள் இருக்கிற வார்த்தை அட்டையாக வந்திருக்குது. அட்டையில் வந்திருக்கிற வார்த்தையை உங்கள் இருதயத்தில் நீங்கள் கொண்டு வரணும், அதுதான் முக்கியமானது. ஒரு அல்லேலூயா. யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, தங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுப்பாங்க பாருங்க. அவங்க எப்படி கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொன்னால், பிரெட்டில் தேவனுடைய வார்த்தை எழுதுவாங்க. பிரெட்டு நம்ம சாப்பிட்ற அப்பம், அந்த பிரெட்டில் தேவனுடைய வார்த்தை எழுதுவாங்க. எழுதும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தேனில் அந்த தேவனுடைய வார்த்தை எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாருங்கிற வார்த்தையை அவர்கள் எழுதி அதை பிள்ளைகிட்ட கொடுத்து அதை புசின்னு சொல்லுவாங்க. அவன் சாப்பிடும்போது ஆ தி ஈ லே என்ற வார்த்தையை அவன் ஒன்றா கடிச்சு சாப்பிடுவான் பாருங்க. அவன் சாப்பிடும் போதே அதை சொல்லி சாப்பிடணும். ஆமே, அதை சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு சொன்னால் தேன் மாதிரி இருக்கும். ஏன்னா தேனில் தானே அதை செஞ்சுருக்கிறாங்க. என் அன்பானுடைய கேக்கில் பிரெட்லாம் செஞ்சு அந்த வார்த்தைகளை கொடுப்பாங்க. அவங்க அதை புசிப்பாங்க. புசிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தைகள் மதுரத்தை போல் இருக்கும். சங்கீதம் 19 வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகள் தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என் அன்பானவர்களே, வார்த்தையை புசியுங்க. வார்த்தை உங்களுக்கு உள்ள வரட்டும். இருதயத்திலே தேவனுடைய வார்த்தையை நிறைத்து வைத்திருங்கள். ஒன்றை சொல்லுகிறேன், இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை நிறைந்திருக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், அந்த வார்த்தைகளை எடுத்து நீங்கள் பேசலாம். அல்லேலூயா. பாருங்க, வாக்குதத்தை நிறைவேறணுமா? வார்த்தையை வாயை திறந்து சொல்லணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பாருன்னு ஆண்டவர் ஆதியாமத்திலே வாக்கு பண்றாரு. சொல்றாரு சர்பத்தை பார்த்து, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். மனுஷன் விழுந்து போன உடனே என் அன்பானவருடைய மீட்புக்கான செய்தியை தேவன் அங்கேயே தோட்டத்திலேயே அறிவித்து விட்டார். இன்றைக்கு சொல்லுகிறேன், அந்த வார்த்தையை தேவன் சொன்ன பிறகு அந்த வார்த்தை எப்பொழுது நிறைவேறுகிறது தெரியுமா? இந்த கர்த்தருடைய வார்த்தை எடுத்து ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் சொல்ல ஆரம்பித்தார்கள். யாக்கோபு தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்கிறான். யூதாவை பார்த்து சொல்றான், யூதா பாலசிங்கம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்கதரிசன வெளிப்பாடுகளை அவன் பேசுகிறான். பிலேயாம் தீர்க்கதரிசி, அவன் ஒரு வாடகை பிரசங்கியாராக இருந்தாலும் கூட அவனுடைய வாயிலே இயேசு கிறிஸ்துவை பற்றியதான வெளிப்பாடுகளை அவன் பேசுகிறான். அல்லேலூயா. என் அன்பானவர்களே, பிலேயாம் தீர்க்கதரிசி நின்று ஒரு மலை மேலிருந்து பார்க்குறான் பாருங்க. அந்த மலை மேலிருந்து அவன் பார்த்த பொழுது, அது யூத சரித்திர ஆசிரியர்கள், அதிலும் அந்த எருசலேமிலே இருக்கிற வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், அவன் நின்று பார்த்த அந்த மலையானது எந்த மலை என்று சொல்லி சொன்னால், அவன் எந்த மலையை பார்க்கிறான்? மறுரூப மலையை பார்த்தானாம். ஆமேன். அவன் அங்கிருந்து பிலேயாம் தீர்க்கதரிசி மறுரூப மலையை பார்க்கிறானா. மறுரூப மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிற அந்த வெளிப்பாடு அப்பொழுது அவனுக்கு கிடைத்ததாம். இங்கிருந்து பார்க்கறதுக்கு அது எப்படி தெரிஞ்சிச்சான்? ஒரு நட்சத்திரம் போல் அது தெரிந்ததாம். ஆமேன். ஆகவே தான் சொல்லுகிறான், யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லி இயேசுவை பற்றி சொல்லுகிறான். அல்லேலூயா. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனத்தை பிலேயாம் தீர்க்கதரிசி பேசுகிறான். பிறகு ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை பற்றி பேசுகிறார். மீகா இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை பற்றி பேசுகிறார். இன்னும் பல்வேறு தீர்க்கதரிசிகள், தானியேல் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை பற்றி பேசுகிறார்.
உங்களுக்கு சொல்லுகிறேன், இவர்கள் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி பேசினார்கள். ஒரு முறை பேசிட்டாரு, ஏன் திரும்ப திரும்ப தீர்க்கதரிசிகளை கூட்டு கர்த்தர் பேசினே இருந்தார்னா, ஒரு தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் அதை தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். காபிரியேல் தூதன் வந்து பேசுறாரு மரியாள் கிட்ட, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தரும் கூட இருக்கிறாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இதோ ஒருவர் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயருடாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி சொன்னார். பிறகு மரியாள் எலிசபெத்தை சந்திக்கிறார்கள். எலிசபெத், என் ஆண்டவரின் தாயார், என்னை சந்திப்பதற்கு என்ன ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அவர்கள் பேசுகிறார்கள். என் அன்பானவர்களே, சிமியோன் இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவருடைய மரணத்தை குறித்து பேசுகிறார். அன்னாள் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி, அவளும் இப்படி நான் சொல்லுகிறேன், தீர்க்கதரிசிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெல்லாம் பேசினாங்க. ஏன் பேசணும்? உன்னை சொல்றேன் உங்களுக்கு என் அன்பானே, கர்த்தராகிய இயேசு பிறப்பான்ற வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும் தெரியுமா? பேச பேசதான் வாக்குத்தத்தம். இன்னைக்கு நான் சொல்றேங்க, வாயை திறந்து தயவு செய்து பேசுங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லுங்க. காலை மதியம் இரவு மாலைன்னு தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அறிக்கை செய்ய அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சந்ததியை கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னாரு. ஆனா எந்த சந்ததியும் பிறந்த மாதிரி தெரியல. ஒன்று பாருங்க, 99 வயது வரைக்கும் அவனுக்கு எந்த சந்ததியினே தெரியல. 99வது வயதுல கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்கிறார். சொன்னார், ஆபிரகாமே உன் பேர் என்னன்னார். அவன் சொன்னான், ஆபிராம்னா. அப்பொழுது அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயர் இல்லை, ஆபிராம் என்று பெயர் இருந்தது. அப்ப சொன்னார் ஆண்டவர், இனிமே உன் பேர் ஆபிராம் என்று சொல்லப்படாது, ஆபிரகாம் என்று சொல்லப்படுவதாக என்னாரு. சாராயுடைய பேரை சாராயின்னு சொல்லாம இனிமேல் சாராள் என்று சொல்வாயாக என்றார். ஆபிராம் ஆபிரகாம், சாராய் சாராள் என்று அவர் மாற்றினார். சரி, ஆபிரகாம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் சிறிய தகப்பன் என்ற அர்த்தம். அவன் அது வரைக்கும் எங்கெல்லாம் போறானோ அப்பெல்லாம் சொல்லுவான், நான் சிறிய தகப்பன், ஐ அம் a little father, நான் ஒரு சிறிய தகப்பன் என்று சொல்லி கொண்டிருந்தான். கர்த்தர் சொன்னார், வாயின் வார்த்தைகளை மாற்று, இனிமேல் நீ இப்படி சொல், நான் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று பேச ஆரம்பி. 99வது வயதிலே ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அவன் சொல்ல ஆரம்பித்தான். ஒரு ஆண்டுக்குள்ளே ஈசாக்கு பிறந்து விட்டான். அல்லேலூயா. எங்கு போனாலும் சாராய் விதமாக சொல்லுவார்கள். சாராய் என்று சொல்லி என்றால் இளவரசி என்ற அர்த்தம். ஆண்டவர் சொன்னால், இனிமேல் அவர்கள் சாராள் என்று சொல்ல வேண்டும். சாராள் என்றால் ஜாதிகளுக்கு தாய் என்று சொல்லி அறிக்கை செய்ய என்று. தொடர்ந்து சாராள் சாராள் என்று அவள் அறிக்கை செய்ய ஆரம்பித்தாள். நான் சொல்லுகிறேன், 100வது வயதிலே, ஆபிரகாமுக்கு 100வது வயதிலே, சாராளுக்கு 90வது வயதிலே ஈசாக்கு பிறந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தயவு கூர்ந்து என் அன்பானவர்களே, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யுங்கள். பலவீனமாக இருக்கிறீர்களா? நான் பலவானாய் இருக்கிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தரை நல்லா வச்சிருப்பார். இந்த கொரோனா வியாதி என்னை மேற்கொள்ள முடியாது, உலகத்திலே காணப்படுகிற பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, ஏனென்றால் நான் கர்த்தருடைய சிறகுகளிலே, அவருடைய செட்டுகளிலே மறைந்திருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுங்கள். நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் சாபத்தின் கீழே அல்ல, நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை அவர் நீங்களாக்கி விடுவித்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுங்கள். பாருங்க, கர்த்தர் ஆபிராம மாற்றும் பொழுது தன்னுடைய நாமத்தை அவனுடைய பேரிலே அவர் இணைத்தார். ஆபிராம் என்று சொல்ற அந்த வார்த்தைக்கும் ஆபிரகாம் என்ற வார்த்தைக்கு என்ன பெரிய வித்தியாசம் சொன்னா, இந்த ஆபிரகாம் நீங்க எழுதும்போது ஹெச் என்ற வார்த்தையை நீங்க சேர்த்து எழுதுவீங்க இல்லையா? என்ன வித்தியாசம்னு சொன்னா, ஹா எபிரேயில ஹே அப்படின்ற ஒரு வார்த்தையானது அதில் இணைக்கப்பட்டது. ஆபிரகாமுடைய பேர்ல ஹே என்ற வார்த்தையை இணைச்சார். அதே போல சாராளுடைய பேர்லையும் ஹே அப்படின்ற ஒரு வார்த்தையை இணைச்சார். இந்த ஹே அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிக்கணும். நீங்கள் எபிரேய மொழியை நீங்கள் அறிந்தவர்கள் தெரியும். சங்கீதம் 119ஆம் அதிகாரத்துக்கு வருவீன்னு சொன்னால், அந்த 119ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு 8 வசனங்களுக்கு மேலே ஒரு வார்த்தை இருக்கும். அதான் ஹீப்ரு ஆல்பபெட்ஸ். முதல் வார்த்தை அலஃப், 2வது வார்த்தை பெத், 3வது வார்த்தை கிமல், 4வது வார்த்தை டாலத், 5வது வார்த்தை ஹே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தினுடைய 33வது வசனத்துக்கு மேலே இருக்கிற வார்த்தை ஹே அப்படின்ற ஒரு வார்த்தை. பாருங்க, இந்த 5வது வார்த்தை வேதத்தில் 5 என்று சொன்னால் கிருபைக்கு அடையாளம்.
நோவாவுடைய பெயர் 5வது முறை வரும்பொழுது கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். ரூத்துடைய பெயர் 5வது முறை வரும்பொழுது போவாசுடைய கண்கள் அவளுக்கு தயவு கிடைத்தது என்று வாசிக்கிறோம். 5 என்றால் கிருபை என்று அர்த்தம். அப்படியானால் ஆபிரகாமுடைய பெயர்ல கர்த்தர் எதை இணைக்கிறாரு? கிருபையை இணைக்கிறாரு. நான் சொல்றேன், கிருபையை இணைக்கிறாருங்க. அவன் கர்த்தருடைய கிருபையை இனிமே தன் பெயரிலே சுமந்து அவன் பேச ஆரம்பிக்கிறான். உன்னை சொல்ல விரும்புகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபை வந்துச்சுன்னு சொன்னா பலவீனனும் பலவானா மாறிடுவான். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குனார். ஆபிரகாமுடைய பலவீனம் என்ன? ஒரு குழந்தை இல்லாதது. கர்த்தர் ஆபிரகாமுடைய பேர்ல கிருபையை வச்சாரு, அவன் பலமுள்ளவனாய் மாறினான். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைகளை பேசுங்க. கர்த்தருடைய கிருபைக்கு எதிராக பேசாதீங்க. கர்த்தருடைய கிருபையை பேசுங்க, அவருடைய தயவை பேசுங்க, அவருடைய அன்பை பேசுங்க, அவருடைய தாராளத்தை, ஏராளத்தை, அவருடைய ஞானத்தை, அவருடைய வல்லமையை பேசுங்க. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நாம் இன்னைக்கு பார்க்கிற எந்த சூழ்நிலை நிரந்தரமானது இல்லைங்க. எல்லாமே மாறி போகக்கூடியது. நிரந்தரமான காரியம் என்று நீங்கள் எதையும் நம்ப வேண்டாம். நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? நான் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்திருப்பது தான் தேவனுடைய திட்டம். யோசேப்பை கொண்டு போய் படுகுழியிலே போட்டார்கள். யோசேப்பு கொண்டு தெரியும், இந்த படுகுழி எனக்கு நிரந்தரமானது அல்ல, தேவன் என்னை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் என்று அவன் விசுவாசித்திருந்தான். ஆகவே அவன் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. தாவீது துரத்தப்பட்டான். அவனுக்கு தெரியும், இந்த பாடுகள் சீக்கிரத்தில் என்னை விட்டு நீங்கும். ஆகவே தான் பவுல் சொல்கிறார், கொஞ்ச காலத்தில் நீங்குகிற இந்த லேசான உபத்திரவம் அதிக கன மகிமையை கொண்டு வேண்டும் என்று அறிந்து உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று வாசிக்கிறோம். நல்லா கவனிக்கணும். நீங்க வாயை திறந்து எனக்கு தான் ரொம்ப கஷ்டம், என்ன தான் கர்த்தர் இப்படி பாடுபடுத்துறாரு, என்ன தான் கர்த்தர் இப்படியெல்லாம் வேதனைப்படுத்துறாரு, மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு தான் இப்படியெல்லாம் நடக்குது, என்ன தான் கர்த்தர் இப்படியெல்லாம் உருட்டுறாரு, பெரட்டுறாரு, தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. அன்பானவர்களே, அவர் நல்லவர். உங்க வாழ்க்கையில் அவர் நன்மையை செய்வார். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பது அறிந்திருக்கிறேன், ஒருபோதும் என் வாழ்க்கையில் அவர் தீமையை அனுமதிக்க மாட்டார், கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மையை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என் அன்பால் விபத்தை பேசாதிருங்க. விபத்தை பேச சில பேர் பாருங்க, வண்டி ஆரம்பிக்கும் போதே பேசுவோம், எப்படி பேசின்னு போவாங்கன்னு சொன்னா, நான் நல்லா போறேங்க, திரும்பி வருவேனான்னு தெரியாதுங்க, அதாங்க மனுஷன் வாழ்க்கைன்னுவாங்க. போன பிறகு அதே மாதிரி திரும்பி வராமல் போயிடுவாங்க. காரணம் என்ன? அவங்க பேசிட்டு போன வார்த்தைகள் அப்படி. ஒருவேளை அன்னைக்கு அவங்க திரும்பி வந்திருக்கலாம், ஆனா இவங்க அந்த பேசின வார்த்தை இருக்குது இல்லையா, அது வல்லமை உள்ளது. நன்றா கவனிக்கணும். தயவு கூர்ந்து அப்படி பேசக்கூடாது. தயவு கூர்ந்து அப்படி பேசக்கூடாது. உன்னை சொல்றாங்க, கடந்த காலங்களில் நீங்கள் ஒருவேளை மறையான வார்த்தைகளை பேசி இருக்கலாம். அன்பானவர்களை, அதை மேற்கொள்ளுங்கள். எப்படி மேற்கொள்ள முடியும்? அப்போஸ்தலர்களில் வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது காரியங்களை மேற்கொண்டது என்று. திரும்ப தேவனுடைய வார்த்தை அதற்கு எதிராக எடுத்து பேச ஆரம்பிங்க, நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா? கர்த்தருடைய வார்த்தையை நல்லா சத்தம் போட்டு பேசுங்க. சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சொல்லுங்க, நான் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். சொல்லுங்க, நான் வற்றாத நீரூற்றி போலவும் வளமிக்க தோட்டத்தை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பேன் என்று வாயத்திறந்து சொல்லுங்க. சொல்லுங்க, நான் பட்டணத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன். சொல்லுங்க, கர்த்தர் ஏற்ற காலத்தின் தேசத்தில் மழையை கட்டளையிடுவார், மலட்டு தன்மை என்னுடைய தேசத்தில் இல்லை என்று சொல்லுங்கள். தயவு கூர்ந்து அன்பானவர்களே, நீங்கள் அறிக்கை செய்கிறதைத்தான் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பீர்கள். என்னாகும் 14ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே, என்னாகும் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. என்னன்னு? நீங்க பாலும் தேனும் ஓடுற தேசத்தை உங்களுக்கு தருவேன், நீங்க வெட்டாத கிணற்றின் தண்ணீரை குடிப்பீங்க, நடாத திராட்சை செடியினுடைய பலனை புசிப்பீங்க, உங்களுக்கு நீங்க கட்டாத வீட்டை நான் உங்களுக்கு கொடுப்பேன், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணாரு. ஆனா இந்த ஜனங்களால பாலும் தேனும் ஓடுகிற தேவனுடைய அந்த தேசத்தை அனுபவிக்கவே முடியல. காரணம் என்ன? வாக்கு பண்ணினவர் மாறி போனாரோ? இல்லை, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் மனுஷன் அல்ல பொய் சொல்லுவதற்கு, அவர் மனுபுத்திரன் அல்ல மனம் மாறுவதற்கு. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். அவர் ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கையை மறந்து போகிறவர் அல்ல, அவர் நினைவு கூறுகிற தெய்வம். கர்த்தர் மறக்க மாட்டாருங்க எந்த வாக்குத்தத்தத்தையும். ஆனா என்ன பிரச்சனை? என்ன 14:2 நான் இந்த சொன்ன வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஜனங்க எந்த வனாந்திரத்துல எங்க மோசமான இடம் வந்தாலும் உடனே வாயத்திறந்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வனாந்திரத்துல நாங்க செத்து போறதுக்கு தான் மோசங்களை கொண்டு வந்தாரு, நாங்க செத்து போனா நலமா இருக்கும்னு சொன்னாங்க. மாறாகிட்ட வரும்பொழுது முறுமுறுக்கிறாங்க,
பிறகு பசி, மன்னா கிடைக்கல, அதாவது அவங்களுடைய அப்பம் இல்லைன்ன உடனே முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரோனை கர்த்தர் ஆசாரனா ஊழியத்துக்கு அழைச்ச போது முறுமுறுக்கிறாங்க. என் அன்பானவர்களே, இப்படி முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். அடிக்கடி அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வனாந்திரத்தினர்கள் மடிந்து போனால் நலமாயிருக்கும். இதை சொல்லி சொல்லி கடைசியில் ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், அவங்க சொன்னபடியே நான் அவங்களுக்கு செய்வேன்னாரு. ஆகவே தான் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து புறப்பட்ட யோசுவா, காலேப் என்ற 2 பேரை தவிர மற்ற ஒருவர் கூட கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மெதுவாக போனால் கூட 40 நாட்களுக்குள்ளே பிரவேசித்து விட முடியும். எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போவதற்கு 40 நாட்கள் போதும். நான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருந்தேன். இஸ்ரவேலிருந்து எகிப்து தேசத்துக்கு போயிருந்தேன். அப்படி போன பொழுது ஒரு இரவிலே கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் போன ஒரு சின்ன ஒரு வாகனத்தில் என் அன்பான எங்களால் போய் சேர முடிந்தது. நான் வாகனத்தில் போவதற்கு அவ்வளவு நேரங்கள் தேவைப்படும். ஒருவேளை இவங்க பிள்ளைகளோடு வரணும், மிருக ஜீவங்களோடு வரணும், அதெல்லாம் கஷ்டம்தான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், 40 நாட்களுக்குள்ளே வேத பண்டிதர் சொல்கிறார்கள், அவர்கள் ஒருவேளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் தொடர்ந்து கர்த்தருடைய பிரயாணத்தை விசுவாசத்தோடு அவள் பேசி கடந்திருப்பான்னு சொன்னால் 40 நாட்களுக்குள்ளே அந்த பார்டர் அவங்கள வந்திருக்க முடியும். ஆனால் 40 வருஷமாய் கூட ஏன் அவங்களால கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல? ஒன்று தான், அவங்க வாயின் வார்த்தைகள். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், தயவு கூர்ந்து நல்ல அறிக்கை பண்ணுங்க, நல்ல அறிக்கை பண்ணுங்க. என்னை கேட்கிறவர்களே, இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி மட்டும் நீங்க பார்க்க வேண்டாம். இது வெறும் அறிவை வளர்க்கிறது மட்டுமல்ல, வேத வசனத்தை அறிவை வளர்க்கிற இடம் அல்ல, இது உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தைகள். அல்லேலூயா. ராகேலை பற்றி உங்களுக்கு தெரியும். ராகேல் யோசேப்பை பெற்றெடுக்கும் பொழுது அவ சொல்றா, இன்னும் ஒன்று எனக்கு பிறக்கும் என்றால், இன்னும் ஒருவனை நான் பெற்றெடுப்பேன் என்றால், இன்னும் ஒன்று சேரும் என்றால், அதன்படியே பென்யமீன் பிறந்தான். பென்யமீன் பிறக்கும்போது சொன்னால், வருத்தத்தோடு நான் பிள்ளை பெற்றெடுத்தேன் என்றால், அவருடைய வாயின் அறிக்கையின்படியே ஒரு பிள்ளை, யோசேப்புக்கு அடுத்தது ஒரு பிள்ளை தான் பிறந்தான். அவருடைய வாயின் அறிக்கையின்படியே அவள் வருத்தத்தோடு அந்த இடத்திலே மரித்து போய்விட்டாள். உங்கள் அறிக்கைகள் மிகவும் முக்கியமானவைகள். அல்லேலூயா. என் அன்பானவர்களே, பிலாத்துக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நல்ல அறிக்கை பண்ணுகிறவராக இருந்தார். ஒரு மோசமான சூழலிலே இயேசு இருந்தார் பிலாத்துக்கு முன்பாக. ஆனால் என்ன செய்தார் தெரியுங்களா? நல்ல அறிக்கை பண்ணினார். உன்னை சொல்லி முடிக்கிறேன். சிம்சோன், நிறைய வசனங்களை நான் பேச முடியும், ஆனால் இப்பொழுது அதற்கான நேரம் இல்லை. ஆக்சுவலாக 2 காரியத்தை சொல்லணும்னு வந்தேன், இப்போ ஒரு காரியத்தோடு முடிக்க விரும்புகிறேன். சிம்சோன் மரிக்கும் பொழுது அவன் சொன்னான், அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல வேடிக்கையாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள், அவன் கண்களை பிடுங்கி விட்டார்கள். அவன் சொன்னான், கர்த்தாவே, இந்த பெலிஸ்தரோடு கூட என்னுடைய ஜீவன் அழிந்து போகட்டும் என்று சொல்லி அவன் சொன்னான். இந்த ஒரு விசையை நினைத்தருளும், இவளோடு கூட நான் மடியட்டும் என்று சொல்லி சொன்னான். அவன் அறிக்கையின்படியே அவனுக்கு நடந்தது. அவன் ஒருவேளை ஆண்டவரே, இன்னும் ஒரு விஷயம் என்னை காப்பாற்று, என் கண்கள் திறக்கப்படட்டும், நான் வாழ விரும்புகிறேன் என்று அவன் அறிக்கை செய்திருப்பான் என்றால் அது அவனுக்கு நடந்திருக்கும். மனுஷனுடைய என் அன்பான் நினைவுகள் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆகவே உங்கள் வார்த்தைகள் விதைகளை போன்றவைகள். அந்த விதையை விதைக்கிறீர்களா? நல்ல விதையை விதையுங்கள். களைகளை விதைத்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதிருங்கள். எதிர்மறையான வார்த்தைகளை அறிக்கை செய்து உங்கள் வாழ்க்கையை மோசமாக்கி விடாதிருங்கள். நல்ல விதைகளை விதை, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. பிள்ளைகளை பார்த்து நீ ஒளிஞ்சு போயிடுவ, நீ நல்லா இருக்க மாட்ட, உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைய அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒருவேளை பிள்ளைங்க பரீட்சையில் தோற்று போயிட்டாங்களா, உடனே நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்லாதீங்க. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல்லுங்க, என் பிள்ளைகள் என் பந்திய சுற்றில் ஒளியும். சிலர் சொல்றது உண்டு, எதிர்க்க நான் அப்படி சொல்ல மாட்டேங்க, ஆனால் பின்னாடி சொல்லுவாங்க, எதிர்க்க அவனை திட்டுவாங்க. என் நண்பா, திட்டும் பொழுது கூட ஒளிஞ்சு போயிடுவ, நீ நல்லா இருக்க மாட்ட, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களை கண்டிக்கணும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் மேல் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஸ்தோத்திரம், என் பிள்ளைகள் என் பந்திய சுற்றில ஒளியோ மர கண்டுகளை போல் இருக்கிறார்கள். கர்த்தரின் சந்ததியோடு இருக்கிறார். கர்த்தரின் சந்ததியை மிகவும் அதிகமாய் பெருகச் செய்வார். கர்த்தர் 1000 தலைமுறைக்கு கிருபை அளிக்கிறவர். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் போன்ற வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அறிக்கையின் ஆற்றல், பவர் ஆஃப் கன்ஃபெஷன் என்கிற இந்த காரியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வாக்குதத்தம் நிறைவேண்டும் வேண்டுமானால் வாயை திறந்து அறிக்கை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குதத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். நாளை மாலை சிலுவையை குறித்து சில காரியங்களோடு நான் பேச இருக்கிறேன். உங்களோடு கூட கிருபை இருப்பதாக. தொடர்ந்து கவனிங்கள். எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எங்களுடைய யூடியூப் சேனலுடைய அட்ரஸ் ஃபாக் மினிஸ்ட்ரீஸ், FOG, ஃபாக் மினிஸ்ட்ரீஸ் இந்தியா
என்று நீங்கள் டைப் செய்தால் அங்கே நிறைய ஏராளமான செய்திகள் அங்கே இருக்கும், பாடல்கள் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தொடர்ந்து இந்த இணையதள ஊழியத்தை நீங்கள் இணையதள ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். We praise you, Father. எல்லா கர்த்தரை துதிப்போம், துதிப்போம், நன்றியோடு கர்த்தரை துதிப்போம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே, தேவர்களே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கடைசி ஜெபத்தை சகோதரர் ஜெயக்குமார் வந்து ஜெபிப்பார்கள். நம் ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து செல்வோம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நேசிக்க நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே வருகிற ஆண்டவரே, அற்புதமான செய்திகள் எங்களிடத்தில் ஆண்டவரே, உடைய வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டீர். உடைய விலை ஏறப்பெற்ற வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்பதை ஆண்டவரே நீ ஸ்தோத்திரிக்கிறது இரவேளை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக நாங்கள் பேசப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் எவ்வளவு பெரிய வல்லமை உண்டு என்பதையெல்லாம் ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் எங்களிடத்தில் இடைப்பட்டு இருக்கிறீர். ஆண்டவரே, நிச்சயமாக இதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதன்படி நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தருமிட நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இடைத்தளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, விசேஷமாக வருத்தத்தோடு கவலைகளோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை ஆராதிக்க கூடாதபடி ஆண்டவரே அநேக தடைகள் நிமித்தமாக இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி ஆண்டவரே இப்பேற்பட்ட வழியின் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் இப்பேற்பட்ட வாசல்கள் மூலமாக நாங்கள் வார்த்தையை கடத்தி செல்ல ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா பயத்தின் ஆவிகள் எடுத்து போட்டு ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் எதிர்மறையான எண்ணங்களை எடுத்து போட்டு கர்த்தாவே ஆண்டவரே நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது என்று ஆண்டவரே அப்பா நம்முடைய வார்த்தையை நாங்கள் பற்றி கொண்டு ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஜீவன் உள்ளதை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நாவுகளை நீர் கனப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே நம்முடைய வார்த்தை எடுத்து பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து எல்லாவற்றும் கத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பலப்படுங்கப்பா, நீர் ஆரோக்கியத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் கத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் வழிநடத்தலும் பாதுகாவலும் என்றும் சதா காலங்களிலும் நம்ம ஒவ்வொருவரோடு காத்து வழிநடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.